சென்னை ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி செப்டம்பர் 28ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மற்றும் இடையிடையே சில கேள்விகள். ஆரம்பிக்கலாமா? செப்டம்பர் 28 நடப்பு நிகழ்வுகள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. என்னோட நோட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தினமணி, இந்து தமிழ் அந்த போன்ற அந்த தேர்வுகளுக்கு மிகுந்த பயனுள்ள அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து நான் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். சரியா? அதை தாண்டி மேக்ஸிமம் எந்த கரண்ட் அஃபேர்ஸும் கேட்க மாட்டாங்க. அதனால் ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள். பார்த்தா மட்டும் பத்தாது, மறக்காமல் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கேட்குற கேள்விகளுக்கு அப்பப்போ பதில்கள் சொல்கிறதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? சரி, இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஓகேவா? ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிறது சுகாதாரம் தொடர்பான மத்திய அரசின் ஒரு திட்டம். அது தொடர்பான இன்னொரு திட்டம் பாருங்க, ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். அதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் மக்களின் உடல்நலம் சார்ந்த விவரங்களை எண்ம வடிவாக்கும், அதாவது டிஜிட்டல் வடிவாக்கும் நோக்கில் செப்டம்பர் 27 அன்று ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனினை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார். சரி, அதாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வடிவம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருக்காங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட சுகாதாரம், அதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும், எங்கே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் வடிவில் நம்ம வந்து காட்டி கொடுத்துரும். சரியா? அது பேர் என்னது? ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 27. இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இது ஒரு கேள்வி. முடிஞ்சா பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஏன்னா நான் வந்து வெறுமனே வீடியோஸ் மட்டும் போட்டால் பார்த்தாது, கொஞ்சம் கேள்விகள் கேட்கும்போது பழைய விஷயங்கள்லேருந்து ஒரு சில கேள்விகள் கேட்டால், அதாவது எப்பவுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள்லேருந்து கேள்விகள் கேட்பேன். அதை பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நான் நினைப்பேன். உங்களே ஒரு தூண்டி விட்ட மாதிரி இருக்கும். சரியா? பாருங்க, இந்த திட்டத்தை ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல், சரி, ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தினை 2020ஆம் ஆண்டின் சுதந்திர தின உரையின் போது பிரதமர் மோடி அறிவித்தார். சரி, அப்போ 2020 சுதந்திர தின விழாவின் போது பிரதமர் மோடி இந்த திட்டத்தினை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் 6 யூனியன் பிரதேசங்களில் சோதனை முறைகள் அமல்படுத்தப்பட்டது. தற்போது நாடு முழுவதும் செப்டம்பர் 27 அன்று தொடங்கப்பட்டுள்ளது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இரண்டாவது பாயிண்ட், தமிழகத்தில் முதன்முறையாக போயிங் விமான பாகங்கள் தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாருங்க, தமிழகத்தில் முதன்முறையாக போயிங் விமான பாகங்கள் தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. சரியா? யாருக்கும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தமானது போயிங் இந்தியா நிறுவனம் மற்றும் சேலத்தை சேர்ந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இடையே கையெழுத்தாகியுள்ளது. சரியா? போயிங் இந்தியா நிறுவனம் மற்றும் சேலத்தை தலைமையிடமாக கொண்ட ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சரியா? என்ன தயாரிக்க போறாங்க? போயிங் விமான பாகங்கள் தயாரிப்பதற்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஓகேவா? யாருக்கும் அந்த நபர்கள் யாருன்னு பாருங்க. போயிங் இந்தியா நிறுவனத்தின் விநியோக மேலாண்மை இயக்குனர் அஸ்வினி பார்கவா மற்றும் சேலம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகத்தின் இயக்குனரான ஆர் சுந்தரம் இடையே இந்த ஒப்பந்தம் பரிமாற்றம் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. இந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு. பாருங்க, நாட்டிலேயே முதன்முறையாக தேங்காய் நீர் பிரசாத இயந்திரம். சரியா? அதை பார்த்தீங்கன்னா இந்த கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க. அதில் இந்த தேங்காய் நீர் வந்து தேவையில்லாமல் நிறைய வேஸ்ட்டாக போகும். ஓகேவா? அப்படி வேஸ்ட் ஆகாமல் பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாதமாக வழங்கணும், ஒரு சுத்திகரித்து அந்த தேங்காய் நீரை வந்து பக்தர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டிலேயே முதன்முறையாக தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் தேங்காய் நீர் பிரசாத இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய உணவு பதன தொழில்நுட்ப கழகம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அமெரிக்க கடற்படையில் தலைப்பாகை அணிவதற்கு அனுமதி. சரியா? அதாவது அமெரிக்க கடற்படையின் 246 ஆண்டுகள அந்த வரலாற்றில் முதன்முறையாக சீக்கியர் ஒருவருக்கு தலைப்பாகை அணிந்து பணி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த நபரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்பீர் துர். சரியா? அமெரிக்க கடற்படையின் வரலாற்றில் முதன்முறையாக சுக்பீர் துர் என்ற சீக்கிய அதிகாரிக்கு தலைப்பாகை அணிய முதன்முறையாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சரியா? அவங்க ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா சீக்கிய அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணுவத்தில் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த கடற்படையில் வந்து தலைப்பாகை அணிய முடியாது. ஓகேவா? ஆனால் சுக்பீர் தூர் என்ற சீக்கிய அதிகாரிக்கு முதன்முறையாக இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. வெளிநாட்டு வர்த்தக கொள்கை நீட்டிக்கப்பட்டது. சரியா? ஃபாரின் ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து பாருங்க 2015ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டுக்கான தற்போதுள்ள வெளிநாட்டு வர்த்தக கொள்கையானது வரும் மார்ச் 31, 2022ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு வர்த்தக கொள்கை வந்து 2015ஆம் 2020ஆம் ஆண்டிற்கு இடையே உள்ளது. அது வந்து இப்போ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 30 வரை நீட்டிப்பு செஞ்சிருந்தாங்க. ரீசெண்டாக பியூஷ் கோயல் அதாவது மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் வந்து மார்ச் 31, 2022 வரைக்கும் நீட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, மார்ச் 31க்கு பிறகு ஏப்ரல் 1 புதிய நிதி ஆண்டு பிறக்கும். புதிய நிதி ஆண்டில் புதுசாக வந்து நம்ம வந்து இந்த வெளிநாட்டு வர்த்தக கொள்கையை வந்து வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. சரியா, அதனோட முக்கியமான நோக்கம் என்னது பாருங்க, பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்க, ஏற்றுமதியை மேம்படுத்த வழிகாட்டுதல்களை இந்த FDB அதாவது ஃபாரின் ட்ரேட் பாலிசி வழங்குகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணையின் பெயர் ஆகாஷ் பிரைம் ஏவுகணை. சரியா, பாருங்க, ஆகாஷ் பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி. ஆகாஷ் பிரைம் என்ற ஏவுகணையை பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு அதாவது DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வடிவமைச்சிருக்காங்க. இதனோட சோதனை நடைபெற்ற இடம் ஒடிசாவில் அமைந்துள்ள சந்திப்பூர் ஒருங்கிணைந்த ஏவுதளம். சரியா, இந்த ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அந்த ஏவுகணையின் ஆகாஷ் பிரைம் ஏவுகணையின் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தரையிலிருந்து ஆளில்லா விமானங்களை தாக்கி அளிக்கும் திறனுடையது. சரியா, தற்போது உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சில நாடுகளிலிருந்து இந்த ட்ரோன்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஆளில்லா விமானங்கள், அதை பயன்படுத்தி வந்து எதிர்காலத்தில் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே இருக்குது. தாக்குதலும் நடத்தியிருக்காங்க. சரியா, அதை எதிர்கொள்ளும் வகையில் தான் இந்த தரையிலிருந்து ஆளில்லா விமானங்களை தாக்கி அளிக்கும் ஆகாஷ் பிரைம் ஏவுகணையை யார் வடிவமைச்சிருக்காங்க? DRDO. சோதனை நடைபெற்ற இடம் சந்திப்பூர் ஒருங்கிணைந்த ஏவுதளம், அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா. அடுத்து பார்த்தீங்கன்னா SK ஹெல்த்தார் ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் 14வது கூட்டம், அதன் தலைவர் அதாவது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் SK ஹெல்த்தார். சரியா, SK ஹெல்த்தார் சௌரவ் குமார் ஹெல்த்தார்னு சொல்லுவாங்க. சரியா, SK ஹெல்த்தார் தலைமையில் புதுடெல்லியில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நபர் செய்திகள் வந்திருக்கிறாங்க. அவருடைய பெயர் எல் முருகன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாஜகவின் முன்னாள் தலைவர். சரி, தற்போது வந்து அண்ணாமலை இருக்கிறாரு. தற்போது எல் முருகன் வந்து இதுக்கு முன்னாடி பாஜகவின் தலைவராக இருந்தவர் எல் முருகன். ரீசெண்டாக செய்தியில் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக சார்பில் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியாக எல் முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எல் முருகன் தற்போது மத்திய அமைச்சராக பொறுப்பு இருக்கிறாங்க. என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய செய்தி மற்றும் ஒளிபரப்பு, மீன்வளம், கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் பண்ணை துறை இணை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். சரியா, பார்த்தீங்கன்னா மீன்வளம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை துறை, மத்திய செய்தி மற்றும் ஒளிபரப்பு அந்த துறைக்கான இணை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள எல் முருகன் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியாக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதனால தான் அவர் செய்திகளில் வந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் காவலர் அருங்காட்சியகம். சரியா, சென்னையில் தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 அன்று. பாருங்க, சென்னை எக்மோரில் எழும்பூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள காவலர் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் செப்டம்பர் 28 அன்று தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இது தமிழகத்தின் 2வது காவலர் அருங்காட்சியகம் ஆகும். சரியா, முதன்முறையாக எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். மறந்துடக்கூடாது நண்பர்களே, கவனம் பாருங்க. ஏற்கனவே கோயம்புத்தூர் முதன்முறையாக தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டிருந்தது. தற்போது 2வது தமிழ்நாடு காவலர் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ள இடம் சென்னையில் உள்ள எக்மோர் அதாவது எழும்பூர். ஓகேவா? சரி நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. ஓகேவா? தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.